ஜனவரி 1. புனித மரியா, இறைவனின் தாய். தாய் திருச்சபை புனித மரியன்னை கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டதன் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே, மனித இயல்பு உடையவரே. அவரிடம் இறை இயல்பு இல்லை. எனவே மரியா இயேசுவின் தாய் மட்டுமே, இறைவனின் தாய் அல்ல என்ற நெஸ்தோரியனிச கொள்கை பரவலாக்கப்பட, தாய் திருச்சபை இக்கொள்கையினை மறுத்து கிபி 431ஆம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தினை கூட்டியது. புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று பதிவு செய்த எபேசு சங்கம், மரியா கடவுளிடமிருந்து பிரிந்து வார்த்தையானவரை தன் உடலில் ஈன்றெடுத்தார் என்று தன் கருத்தை அறிக்கையிட்டது. புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று கூறுகின்ற போது, மரியா கிறிஸ்துவின் இறைத்தன்மைக்கு தாய் என்று பொருள் அல்ல. அவர் உண்மையான கடவுளாய் இருந்தவரை ஈன்றெடுத்த தாய் என்று எபேசு பொதுச்சங்கம் பதிவு செய்தது. மரியா உண்மையாகவே இறைவனும் மீட்பருமானவரின் தாய் என்று ஏற்றுக்கொள்ள பெற்று போற்றப் பெறுகிறார் என்றும், புனித மரியன்னை மீட்பராகிய தன் மகனோடு ஒன்றித்திருக்கிறார் என்றும் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிக்கையிட்டது. உலகின் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழா கிபி 1931ஆம் ஆண்டு திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட, திருத்தந்தை 6ஆம் பவுல் இவ்விழாவினை திருச்சபை முழுவதும் ஆண்டின் முதல் நாள் கொண்டாட பணித்தார். புனித மரியன்னை இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்ட பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நம்மையும் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் புனித மரியன்னையிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.